போல வானத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த அக்கினி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாய் உள்ளத்திலிருந்து அன்பின் அக்கினி பரலோகத்தை நோக்கி செல்கின்ற பொழுது பரலோகத்திலிருந்து ஆண்டவருடைய அந்த பரிசுத்தாவின் அக்கினி தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களே ஊற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் இரண்டு விதமான அக்கினி பார்த்தீங்களா. உலக அக்கினி மேலே எழுகின்ற போது பரத்திலிருந்து சூரியனுடைய அக்கினி வருவது போல தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து அக்கினி, அன்பின் அக்கினி தேவனை நோக்கி போகின்ற பொழுது, அன்பினால் அவரை துதிக்கின்ற பொழுது, அன்பினால் அவரை ஜெபித்து ஆராதிக்கின்ற பொழுது, அன்பினால் அவர் பிரசனத்துக்குள்ளாக அந்நிய பாஷை பேசி நீங்க ஆண்டவரை துதிக்கி ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் உங்கள் மேல் ஊற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுதுதான் நீங்க அனலாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது மிக மிக பிரயோஜனம். ஹல்லேலூயா. ஏனோ தானா என்று பூமியில வாழ்ந்து விடக்கூடாது.